திருச்சியில் பாரதிய ஜனதா கூட்டணி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தும் பொதுக்கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தின் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். அப்புறப்படுத்த வேண்டியதுதான் என்று அதற்கு இப்பொழுது அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. எப்பொழுது இந்த நாட்டை அழித்து ஒழித்து கொள்ளையடித்து ஊழல் செய்து தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை கெடுத்து அதில் பாதாளத்துக்கு போய்கொண்டிருக்கிற நிலையை பார்த்து தமிழ்நாட்டுடைய அத்தனை கட்சிகள் ஒரு சேர பேசுகிறார்கள், திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள். நாம் எல்லாம் ஒன்று சேர்வோம், எப்படியாவது அதை ஈர்த்து கட்டுவோம் என்று சொல்லுகிறார்கள். இந்த நேரத்தில் எனக்கு ஒரு நல்ல செய்தியாக சொல்கிறேன். 2014 தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் 7 கட்சிகள் இருந்தன. இப்பொழுது அடையாளம் தெரிகிற 2 கட்சிகள் தான் இன்றைக்கு பாரதிய ஜனதாவோடு இருந்து கொண்டிருக்கிறது. எனக்கு ஒரு நல்லவர்களுக்கு நல்லதுதான் நடக்கும். அந்த மாதிரி அந்த நேரத்தில் யாரெல்லாம் நம்மோடு இருந்தார்களோ அவர்களுக்கு இல்லை, நல்ல வேலையாக இல்லை. யாரும் சொல்கிறேன் சொன்னால், இன்றைக்கு யாரெல்லாம் முதலமைச்சர்கள் சொல்லிக் கொள்கிறார்களோ, மார்க்கத்திக் கொள்கிறார்களோ, நிச்சயமாக அவர்கள் நம்மோடு இருந்திருந்தால் நம்முடைய தூய்மை பறிபோய் இருக்கும். இன்றைக்கு வெயில் காலத்தில் தான் கொள்ளை நோய்கள் அதிகமாக வரும், குறிப்பாக குடிநீர் மூலமாக அதிகமாக வரும். ஆகவே குடிநீரை பார்த்து சுத்தமானதாக பார்த்து குடிக்க வேண்டும். அதனால்தான் இப்ப சொல்றோம், நம்முடைய கட்சி டிஸ்டில்டு வாட்டர் மாதிரி ஒதுக்கப்பட வேண்டிய தூய்மைப்படுத்தப்பட்ட கூட்டணி.